லாஸ்டா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா எல்லாம் பார்த்துட்டு முடிச்சேன்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு given mass divided by gram molecular mass or gram atomic mass. இது எப்போ வந்து யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து கிவன் டேட்டா வந்து கிராம்ல கொடுத்துருந்தா, அடுத்தது கிவன் டேட்டா வால்யூம்ல கொடுத்துருந்தா, லிட்டர் ஆர் மில்லி லிட்டர்ல கொடுத்துருந்தா, கிவன் வால்யூம் டிவைடட் பை 22.4 லிட்டர். 22.4 liter. அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். இதுல மாஸுக்கு என்ன சொல்லிடணும்? மாஸ் ஈக்குவல் டு n into gram molecular mass or Avogadro number. Volume equal to n into 22.4 liter. Molecules equal to n into Na. அடுத்தது atoms equal to number into n4 atomic. சரிப்பா. இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளத்தை டைரக்டா கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராப்ளத்தை பார்க்கலாம்பா. which is highest moles? ஆப்ஷன் ஏ வந்து 9.8 gram of H2SO4. ஆப்ஷன் பி வந்து 6.023 into 10 power 22 molecule CH4. ஆப்ஷன் சி வந்து 2.24 liter of CO2 gas at STP. D. All having same moles. எல்லாமே வந்து ஒரே எண்ணிக்கையிலான மோல்களை கொண்டுள்ளது. எதுல வந்து விச் இஸ் ஹையஸ்ட் மோல்ஸ்ன்னு கேட்டா எதுல வந்து அதிகமான மோல்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னமா ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன இடத்துல கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டா வந்து கிராம்ல கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? கிவன் மாஸ் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ். கிவன் மாஸ் எவ்வளோ? 9.8 கிராம் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2SO4 எவ்வளோ? 98ங்களாமா? அப்போ 0.1 மோல்ஸ். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மாலிகுல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? கிவன் மாலிகுல் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். கிவன் மாலிகுல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.023 into 10 power 22 divided by அவகாட்ரோ நம்பர் 6.023 into 10 power 23. சிம்பிளிஃபை பண்ணா 6க்கும் கேன்சல் ஆகிடும் போது 10 power 22 divided by 10 power 23. 10 power -1. இதுவும் 0.1 மோல்ஸ். அடுத்தது மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டா என்னமா கொடுத்துருக்காங்க? லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு given volume divided by 22.4 liter. given volume எவ்வளோ? 2.24 liter divided by 22.4 liter. அப்போ 0.1 moles. அப்போ என்ன ஆன்சரு? ஆப்ஷன் டி. ஆல் ஹேவிங் சேம் மோல்ஸ். இதானே இருக்கு. எல்லாமே 0.1 மோல்ஸ். சரிங்களாம்மா? சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்பா. which is highest mass? ஏ வந்து 0.5 Na molecule CH4. Option B 5.6 liter of O2.
எஸ்டிபியில். அடுத்தது பாயிண்ட் 0.8 moles SO2. D, all having same mass. சரி, இப்போ விச் இஸ் ஹையஸ்ட் மாஸ்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. மாஸுக்கு என்னம்மா ஃபார்முலா? n into gram molar mass. n இன்ட்டு கிராம் மோலார் மாஸ். என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுல டைரக்டா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதில் மாலிகூல் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? given molecules divided by அவகாட்ரா நம்பர். சிம்பிளிஃபை பண்ணா எத்தனை மோல்ஸ் வருது? 0.5 மோல்ஸ். அப்போ மாஸ் வந்து 0.5 இன்ட்டு NA, சாரி 0.5 மோல்ஸ் இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் CH4 எவ்வளோ? 16. அப்போ 8 கிராம். செகண்ட் வந்து 5.6 லிட்டர் ஆஃப் SO2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண நீங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வால்யூமை நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்திரமாமா. மாஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ். இந்த இடத்துல n நமக்கு டைரக்டா கொடுக்கல, நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுக்கு பதில் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் வால்யூம் டிவைடட் பை 22.4 லிட்டர். அப்போ இது என்ன வரும்? 0.25 மோல்ஸ். அப்போ மாஸ் 0.25 இன்ட்டு 0.25 எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாமா? இன்ட்டு 32, 8. அப்போ 8 கிராம். ஆப்ஷன் பி 8 கிராம். ஆப்ஷன் சி மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு 64. இது அதிகமா வருதுங்களா? நாலு 8 32, 6 8 48, 50. 50.2 கிராம். எது ஹையஸ்ட் மாஸ்? C. சரி, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன், நீங்களே ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். which is highest molecules? 16 gram of oxygen atom. B, 32 gram of O2 molecule. C, 48 gram of O3 molecules. D, all having same molecules. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? which is highest molecules. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாலிகூல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? n into Na. n இன்ட்டு Na. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. 16 கிராம் ஆக்சிஜன் ஆட்டம் கொடுத்துருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னமா வரும்? n ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ். எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு? கிராம் அட்டாமிக் மாஸ் 16 அம்மா. 1 மோல். அப்போ மாலிகுல்ஸ் 1 இன்ட்டு Na. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆப்ஷன் 32 கிராம் ஆஃப் O2. மாலிகூல்ஸுக்கு n இன்ட்டு Na தேவை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தேவை. 32 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் நீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க? கிவன் மாஸ் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ் O2 எவ்வளோ? 32. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1. அப்போ மாலிகூல்ஸ் 1 into Na. 1 இன்ட்டு Na. அடுத்தது மூணாவது 48 கிராம் கொடுத்துருக்காங்க.
நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ் O3 எவ்வளோ? 48. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1. அப்போ மாலிகுல்ஸ் 1 இன்ட்டு NA. எல்லாமே என்னமா இருக்கு, எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்போ என்ன ஆன்சரு? ஆல் ஹேவிங் சேம் மாலிகுல்ஸ். Which is highest atoms? A 16 gram of oxygen atom. B 22.4 liter of O2 molecules. ST pillar. C Na molecules of O3. D all having same atoms. என்ன ஆன்சர் வரும் இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Which is highest atoms? Atomsக்கு என்ன ஃபார்முலா? N into Na into atomicity. N into Na into atomicity. Atoms equal to N into Na into atomicity. இதுல N into Na பேரு மாலிகுல். சரிப்பா, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். சேம் தான். இது எத்தனை மோல்ஸ்மா? 16 கிராம் ஆக்சிஜன் ஆட்டம். 16 by 16 is equal to given mass divided by gram atomic mass. 16 by 16 1 moles. அப்போ atoms equal to 1 into Na into atomicity ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 1 தான். அப்போ 1 Na. செகண்ட் 22.4 liter of O2 molecules. இது எத்தனை மோல்ஸ்மா? ஃபர்ஸ்ட் given volume divided by 22.4 liter. given volume 22.4 divided by 22.4 1 moles. அப்போ atoms equal to நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? 1. Na இன்ட்டு அட்டாமிசிட்டி ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு எவ்வளோ? ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு வந்து எவ்வளோமா? சாரி, O2 மாலிகுல்ஸ் அட்டாமிசிட்டி என்ன? 2. அப்போ ஆன்சர் 2 Na. அடுத்தது 3 தான் Na மாலிகுல்ஸ் ஆஃப் O3 கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோமா வரும்? கிவன் மாலிகுல்ஸ் வந்து Na டிவைடட் பை Na. அப்போ 1 மோல்ஸ். ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு Na இன்ட்டு அட்டாமிசிட்டி எவ்வளோ O3க்கு? அட்டாமிசிட்டின்னு என்னம்மா? நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் 1 மாலிகுல். ஒரு மாலிகுல் எதுக்குன்னா அதுல எத்தனை ஆட்டம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் அட்டாமிசிட்டி. O3க்கு அட்டாமிசிட்டி என்ன? 3. அப்போ ஆன்சர் இது 3 Na. அப்போ எதில் அதிகமான ஆட்டம் இருக்கு? ஆப்ஷன் 1ல வந்து 1 Na, ஆப்ஷன் பில 2 Na, ஆப்ஷன் 3ல 3 Na. அப்போ எதுவும் ஆன்சரு? சி. சரிங்களாம்மா? சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which is highest molecules? ஆப்ஷன் ஏ வந்து 1 gram of oxygen atom. ஆப்ஷன் பி வந்து 1 gram of O2 molecules. ஆப்ஷன் சி 1 gram of O3 molecules. ஆப்ஷன் டி all having same molecules. இதுக்கு ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாமா? which is highest molecule? எதில் வந்து அதிகமான மூலக்கூறு உள்ளது? 1 gram of oxygen atom, 1 gram of O2 molecules, 1 gram of O3 molecules, all having same molecules.
மாலிகுலுக்கு என்னமா ஃபார்முலா? given mass n into Na. n இன்ட்டு Na. இப்போ இதுல n வந்து நீங்க மாஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? given mass divided by gram atomic mass 16 Na. இதான மாலிகுல்ஸுக்கு ஆன்சரு. நான் டைரக்டா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதே இடத்துல எழுதுறேமா. அடுத்தது செகண்ட் ஒன்னு, இதுக்கு மாலிகுல் என்ன வரும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து given mass எவ்வளோ? 1 கிராம் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் போட்டு எவ்வளோ? 32. அப்போ Na வரும் கூட. அடுத்தது மூணாவதா இருக்கிறது மாலிகுல்ஸ் ஈக்குவல் டு 1/48. சரி. இப்போ இதுல எது வந்து ஹையஸ்ட் மாலிகுல்ஸ் இருக்கு? எதுல அதிகமான மாலிகுல்ஸ் இருக்கு? எது பெரிய நம்பர்மா? ஆப்ஷன் ஏ, பி, சி. சி வந்து பெரிய நம்பராமா. கீழே இருக்கிற நம்பர் பெருசா இருந்தா அது பெருசா இருக்குமா? மேல இருக்கிற நம்பர் பெருசா இருந்தா தானே பெருசுன்னு சொல்ல முடியும். ஏ எப்பயுமே வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற நம்பர் பெருசா இருந்தா மேல இருக்கிற மொத்தமா உங்களுக்கு சின்னதாக போகுது. ஆன்சர் ஏ. சரிங்களாம்மா? சார் 48 தான் சார் வரும் பெரிய நம்பர். டேய் 1/48ன்னு இருக்கு. 1/48 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஓகே சார். எப்பயுமே வந்து இது மாதிரி கொஸ்டின்லாம் நீ வந்து ஃபுல் ஆன்சர்லாம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி எழுதிட்டு நீ கம்பேர் பண்ண போற. அப்படி கம்பேர் பண்ணும்போது கீழே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அது சின்ன நம்பரா மாறிடும் உங்களுக்கு மோல்ஸ்ல. சரிப்பா. நெக்ஸ்ட் வந்து சேம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். விச் இஸ் லார்ஜஸ்ட் ஆட்டம்ஸ்? ஏ வந்து 1 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். பி வந்து 1 கிராம் ஆஃப் O2 மாலிகுல்ஸ். சி வந்து 1 கிராம் ஆஃப் O3 molecules. D all having same atoms. இப்போ இதுல என்ன கேட்டிருக்கோம்? போன வாட்டி வந்து ஆட்டம் கேட்டோம். விச் இஸ் லார்ஜஸ்ட் ஆட்டம். இந்த இடத்துல விச் இஸ் லார்ஜஸ்ட். போன கொஸ்டின் வந்து விச் இஸ் லார்ஜஸ்ட் மாலிகுல் கேட்டோம். இந்த வாட்டி ஆட்டம் கேட்டிருக்கோம். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அதான் கூட அட்டாமிசிட்டியை மல்டிப்ளை பண்ண போற. ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு Na இன்ட்டு அட்டாமிசிட்டி. சரி. இப்போ இதுல n எவ்வளோ? 1/16 இன்ட்டு Na இன்ட்டு அட்டாமிசிட்டி 1. செகண்டுக்கு என்ன வரும் ஆட்டம்ஸ்? ஆப்ஷன் பிக்கு 1/32 இன்ட்டு Na இன்ட்டு 2. இது சிம்பிளிஃபை பண்ணா 1/16 Na. ஆப்ஷன் சி வந்து 1/48 into Na into 3. 3. 16 3 48. அப்போ 1/16 Na. இதுக்கு என்ன ஆன்சர்? அப்போ Having same atoms. ஆல் ஹேவிங் சேம் ஆட்டம். சரிங்களாமா? இது மாதிரி ஷார்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறீங்க? ஆன்சர் பண்ண போறீங்க. சரிங்களாமா? நெக்ஸ்ட் arrange the mass increasing order. A வந்து 1 atoms 100 atoms of oxygen. 2 வந்து 100 atoms of nitrogen. 3 வந்து 10 power minus 10 mole H2. 4 வந்து 10 power minus 10 mole O2. ஆப்ஷன் ஏ வந்து 1 greater, 2 greater, 3 greater, 4. ஆப்ஷன் பி 1 lesser, 2 lesser, 3 lesser, 4. ஆப்ஷன் சி
4 greater, 3 greater, 1 greater 2. Option D, 1 equal to 2, lesser 3 equal to 4. Question புரியுதுங்களாமா? அரேஞ்ச் த மாஸ் டிக்ரீசிங் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. டிக்ரீசிங் ஆர்டர். சரிப்பா, இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் 100 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துக்கிறாங்க. ஆட்டம் கொடுத்துருந்தா அதோட மாஸ் எப்படிமா கண்டுபிடிக்கலாம்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் என்ன, அதுக்கு பேர் என்னம்மா? சரி, 100 ஆட்டம் ஆக்சிஜனுடைய மாஸ் எவ்வளோப்பா? 16. 16க்கு அப்புறம் எதுவும் ஆன்சர் காணுமேம்மா. அட்டாமிக் மாஸ் அண்ட் கிராம் அட்டாமிக் மாஸ் என்னம்மா டிஃப்ரெண்ட்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டத்தை சொன்னா அதுக்கு பேரு கிராம் அட்டாமிக் மாஸ். அதோட யூனிட் ஏஎம் யூ. இப்ப கொடுக்கறது உங்களுக்கு 100 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். 100 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100 ஆட்டம் மாஸ் ஆஃப் 100 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளோம்மா? 16க்கு அப்புறம் எதையும் சொல்ல மாட்டேன்றீங்களே. 16 கிராம் ஆர் ஏஎம்யூ? 16 கிராம் ஏஎம்யூ. சரிங்களாம்மா? 16 ஏஎம்யூ. செகண்ட் வந்து 100 ஆட்டம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி சொல்லலாம்? 100 இன்ட்டு 14 ஏஎம்யூ. 14 AM. ஆப்ஷன் சி வந்து 10 பவர் மைனஸ் 10 மோல் H2. இதோட மாஸ் என்ன வரும்? 10 பவர் மைனஸ் 10 இன்ட்டு 2 கிராம். அடுத்தது 10 பவர் மைனஸ் 10 இன்ட்டு 32 கிராம். இதுல எதுமா பெரிய வேல்யூ? இப்போ டைரக்டா உங்களால கம்பேர் பண்ண முடியுமா? டைரக்டா உங்களால கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முதல் ரெண்டும் ஏஎம் யூனிட் இருக்கு, மூணாவது நாளும் கிராம் யூனிட்ல இருக்கு. அப்ப ஏஎம்யூ கிராமா மாத்தணும் என்ன பண்ண நீங்க? ஹண்ட்ரட் இன்ட்டு 16 இன்ட்டு 1 ஏஎம் ஈக்குவல் டு 1.66 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 24 கிராம். இதானே? Yes, sir. அதே மாதிரி இது 100 இன்ட்டு 14 இன்ட்டு 1.66 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 24 கிராம். சரிப்பா, இப்ப எல்லாமே கிராமுக்கு மாத்திட்டீங்க. இது நாலுல எது பெரிய நம்பர் இருக்கிறதுலயே? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 3, 4ல 10 பவர் மைனஸ் 10 தான் இருக்கு. 1 and 2ல 10 பவர் மைனஸ் 24 இருக்கு. அப்ப மைனஸ் 24 இருந்தாலே அது சின்ன நம்பர் ஆக போகுது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? 3 4ல தான் வருவீங்க. 3 4ல 10 பவர் மைனஸ் 10 வந்து காமனா இருக்கு. அப்ப கம்பேர் பண்றதுக்கு 2 and 32 இருக்கு. அப்ப இருக்கிறதுலே 32 தான், 4 தான் அதிகமான வெயிட். அடுத்தது 3. அதுக்கு அடுத்து 1 and 2 இருக்கு. 1 and 2ல கம்பேர் பண்ணும்போது என்ன டிசைடிங் ஃபேக்டர்? 1ல 16 இருக்கு, 2ல 14 இருக்கு. மீதி எல்லாமே சேமா இருக்கா? அப்ப வந்து பாத்தோம்னா Yes. சரிங்களாப்பா? One is C. சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
4 moles of CO2 contains 48 gram of carbon atoms, 8 Na atoms of oxygen, 4 Na atoms of carbon. D, all the above. என்னமா கொடுத்துருக்கு? 4 mole CO2 contains. 4 mole CO2ல என்னென்ன இருக்கும்? 4 mole CO2ல இப்போ 1 mole CO2 எடுத்துக்கிறீங்க, அதுல எத்தனை மோல் கார்பன் இருக்கும்? 1 mole CO2ல 1 mole கார்பன் பிளஸ் 2 mole ஆக்சிஜன் இருக்குமாப்பா? Yes, sir. 4 mole CO2ல எத்தனை மோல் கார்பன் இருக்கும்? 4 mole carbon. 4 mole கார்பன் பிளஸ் 8 mole Two. ஆக்சிஜன். சரி, இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்க. 48 கிராம் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். 48 கிராம் ஆஃப் கார்பன் ஆட்டம்ன்றது எத்தனை மோல்ஸ்? 48 டிவைடட் பை கார்பன் ஆட்டம் இப்போ கண்டுபிடிக்க போறோம். அப்போ டிவைடட் பை 12, 4 12 48, 4 மோல்ஸுங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்டானது தான். அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் பி 8 Na ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். 8 Na ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி சொல்லலாம்? 8 Na given atoms டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். 8 moles ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். இதுவும் கரெக்டாமா? No. ஏன் பண்ணோம்? 8 இதுல பாத்தீங்கன்னா எத்தனை மோல் போட்டிருக்கோங்க நம்ம? Yes. 8 மோல் ஆக்சிஜன் ஆட்டம் தானே போட்டிருக்கோம். Yes, sir. முஸ்தி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கா? 4 Na ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். N ஈக்குவல் டு 4, அப்போ 4 Na வரப்போகுது. இதுவும் கரெக்டுங்களா? Yes, sir. Yes. அப்போ ஆல் தி அபோ. சரிங்களாமா? சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். $88 grams of CO2 contains. Option A, 2 Na atoms carbon. Option B, 1 mole of 2 mole of O2. Option C, 44.8 liter of O2. D. சரிப்பா, 88 கிராம் ஆஃப் CO2 contains. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்க? 2 Na atoms of carbon. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்க? 2 moles of oxygen atoms. ஆப்ஷன் சி வந்து 44.8 liter of O2. ஆல் தி above. சரிப்பா, இப்ப பாருங்க, CO2 எடுத்துக்கிறீங்க. கொடுத்துருக்குது எத்தனை மோல் CO2 கொடுத்துருக்காங்க? 1 mole CO2 எடுத்துட்டா 88 கிராம் ஆஃப் CO2 எத்தனை மோல்ஸ்மா இது? Two. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ். CO2 எவ்வளோ? sir. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2. 44. சரிப்பா, இப்ப 2 மோல் CO2ல எத்தனை மோல் கார்பன் இருக்கும்? 2 மோல் Mole carbon. கார்பன் பிளஸ் 4 மோல் Mole O2, oxygen. 4 மோல் ஆக்சிஜன். சரிப்பா, இதுல இருக்கிற ஆப்ஷன் பாருங்க, 2 Na atoms ஆஃப் கார்பன். இது கரெக்டுங்களாமா? Yes, sir. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, கரெக்டா ஆர் இன்கரெக்ட்? 2 moles ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை மோல்மா இருக்கும்? 4 mole. 4 moles. 4 மோல் வரணும். அப்ப இது
தப்பு. மூணாவதா இருக்கிறது 44.8 லிட்டர் ஆஃப் O2. இது எத்தனை மோல்ஸ்? 2 மோல்ஸ். இதே நீங்க ஆக்சிஜன் ஆட்டமா மாத்துறீங்க, ஆக்சிஜன் ஆட்டம் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்குங்க? 2 இன்ட்டு Na இன்ட்டு 2, அப்போ 4. இப்போ 4 மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ்மா இருக்கும்? 2 மோல்ன்றதுல 4 ஆட்டம் இருக்குமா? 4 மோல்ஸ். இப்போ CO2ல என்ன இருக்கும்? 4 மோல் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இதே இந்த மாலிகுலா மாத்தினா சொல்லுவீங்க 2 மோல்ஸ் O2ன்னு சொல்லலாமா? அப்ப ஆன்சர் CF சொல்லலாமா? A and C your answer. சரிங்களாம்மா? இது மாதிரி ப்ராப்ளத்தை நிறைய போட்டு பாருங்க. யூனிட் முடிச்ச பிறகு திரும்ப இதே மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போதைக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் போகும்பா, ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரினா வேதி வினைவேக கணக்கீடுகள் தமிழ்ல சொல்லுவாங்க. யாருக்குன்னா டெபினிஷன் தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். வேதி வினைவேக கணக்கீடுகள் என்றால் என்ன? பண்பரி பருமனரி 2 பேர் கேள்விப்பட்டிருப்ப. பண்பரினா என்ன, பருமனரினா என்ன? பண்பரி பருமனரி. பண்பரினா என்ன, பருமனரினா என்ன? குவாலிட்டி பத்தி பேசினா அதுக்கு பேர் என்ன? பண்பரி. இதுவே மாஸ் ஆர் வால்யூமை பத்தி பேசினா பருமனரி. சரிங்களாம்மா? ஸ்டாக்கியோமெட்ரினா ஒண்ணும் கிடையாது. இது என்ன, இதுல ஆறுன்றது ரியாக்டன்ட், இந்த ஏரோக்கு இந்த பக்கம் போறது ரியாக்டன்ட், இந்த பக்கம் இருக்கிறது ப்ராடக்ட். ஸ்டாக்கியோமெட்ரினா குவான்டிடேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ரியாக்டன்ட்னா வினைபடு பொருள், வினைவிலை பொருள். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வேதி வினையில் தமிழ்ல சொன்னா ஒரு சமன்படுத்தப்பட்ட வேதி வினையில், சமன்படுத்தப்பட்ட வேதி வினை என்றால் என்னமா? ரியாக்டன்ட்ல எத்தனை ஆட்டம் இருக்கோ சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ராடக்ட்ல இருந்தா அதுக்கு பேரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு. ஒரு சமன்படுத்தப்பட்ட வேதி வினையில் வினைபடு பொருளுக்கும் வினைவிலை பொருளுக்கும் இடையேயான தெரியுமா 20,000 பேக்கேஜ் சொல்றாங்க. இந்த இந்தியாலயே இந்த ஒரு டைம் மட்டும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வேகன்சி சொல்றாங்க. டேய் தானசேகர், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசணும். ஓகே சார், ஓகே சார். ஒரு சமன்படுத்தப்பட்ட வேதிவினையில் வினைபடு பொருளுக்கும் வினைவிலை பொருளுக்கும் இடையேயான பருமனரி தொடர்பை கூறுவது. சரிங்களாப்பா? ஒண்ணும் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் வினைபடு பொருளுக்கும் வினைவிலை பொருளுக்கும் என்ன பருமனா ரிலேஷன் இருக்கு, பருமனரி ரிலேஷன் என்ன இருக்கு, பருமனரி தொடர்பு, அதை பத்தி பேசுறதுதான் ஸ்டாக்கியோமெட்ரி. இப்போ பாருங்கப்பா, ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ல, அதுவும் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ல மட்டும்தான் உங்களால ஸ்டாக்கியோமெட்ரி பத்தி பேச முடியும். சரிங்களாம்மா? இப்போ பாருங்க, N2 + 3H2 gives 2NH3. இது பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷனுங்களா? ரியாக்டன்ட் சைடு எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 2 நைட்ரஜன். ப்ராடக்ட் சைடும் 2 நைட்ரஜன். அதே மாதிரி ஹைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடு 6, ப்ராடக்ட் சைடு 6. இது மாதிரி இருக்கிற ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல போறோம்? மோல் ரிலேஷன். ரியாக்டன்ட்டுக்கு ப்ராடக்ட்டுக்கு மோல் ரிலேஷன் என்னன்றதை பார்ப்போம். ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட்னா
நம்மளுடைய ரேஜெண்ட் இருக்குல்லப்பா, ரேஜெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பருக்கு பேரு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், தமிழ்ல சொன்னா வினை குணகம். சரிங்களாம்மா? அந்த வினை குணகத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களின் எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. இதுல N2 எத்தனை மோல்ஸ்மா இருக்கு? N2ஓட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வினை குணகம் என்ன? 1. அப்போ 1 மோல்ஸ். H2ஓட வினை குணகம் 3. அப்போ 3 மோல்ஸ். NH3ஓட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ 2 மோல்ஸ். 1 மோல் N2வும் 3 மோல் H2வும் ஒன்னா சேர்ந்து ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு எத்தனை மோல் NH3 கிடைக்குது? 2 மோல் NH3 கிடைக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாஸ் ரிலேஷன்ல சொல்றோம், மாஸ் ரிலேஷன். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸா மாத்தனா என்னமா ஃபார்முலா? மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு கிராம் மாலிகுலர் மாஸ். இங்க எத்தனை மோல்ஸ் இருக்கு? N2 1 மோல் இருக்கு. கிராம் மாலிகுலர் மாஸ் 28. அப்போ 28 கிராம். அடுத்தது H2 பாத்தீங்கன்னா 3 மோல்ஸ் இருக்கு, அதோட மாஸ் 3 இன்ட்டு 2 கிராம். அப்போ 6 கிராம். NH3 2 மோல்ஸ் இருக்கு, அதோட கிராம் மாலிகுலர் மாஸ் 17. அப்போ 34 கிராம். வினைபடு பொருளோடைய மாஸ் எவ்வளவு இருக்கு? ரியாக்டன்ட் உடைய மாஸ் 28 பிளஸ் 6 34 கிராம். ப்ராடக்ட் உடைய மாஸ் 34 கிராம். மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். நீங்க ஆற்றல் அயவின்மை விதி படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்ல. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். Energy we cannot created nor destroyed, but it can convert one form to another form. சேம் தான்பா கெமிஸ்ட்ரியில சொல்லும் போது law of conservation of mass சொல்லுவாங்க, பொருண்மை அயவின்மை விதி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ல மாஸ் எதனா கிரியேட் ஆயிருக்கா? எக்ஸ்ட்ரா ஏன்னா உருவாயிருக்குதா? 34 கிராம் ரியாக்டன்ட் எடுத்துட்டீங்க, சேம் 34 கிராம் ப்ராடக்டா மாறி இருக்கு. அப்போ நிறைய ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. நிறைய வந்து N2 அண்ட் H2 ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா NH3 ஃபார்முக்கு மாத்திருக்கோம். அப்ப என்ன சொல்லலாம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா ஒன்றும் கிடையாது. மேட்டர் வி கேனாட் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, பட் இட் கேன் கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். சரிங்களாம்மா? பொறுமையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாத்தலாம். நிறைய ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுமா, ஒரு வகை இதுல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்தலாம். சரிங்களாம்மா? இதுக்கு பேர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதை வந்து பின்னாடி வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட் சொல்லும் போது கொஞ்சம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை இங்கே சொல்லிடலான்றதுக்காக சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வால்யூம் ரிலேஷன். இப்போ N2 வந்து எத்தனை லிட்டர் எடுத்துக்கீங்க? 1 மோல் N2ன்றது வால்யூமுக்கு என்னப்பா ஃபார்முலா? N இன்ட்டு 22.4 லிட்டர். அப்போ இது 22.4 லிட்டர். H2 3 மோல்ஸ், அப்போ 3 இன்ட்டு 22.4 லிட்டர். அப்போ 67.2 லிட்டர். NH3 2 இன்ட்டு 22.4 லிட்டர். சரிங்களாம்மா? நெக்ஸ்ட் வந்து மாலிகுல் ரிலேஷன். மாலிகுலுக்கு என்ன ஃபார்முலா? N இன்ட்டு Na. அப்போ என்ன வரும்? 1 இன்ட்டு Na, 3 இன்ட்டு Na, 2 இன்ட்டு Na. சரிங்களாம்மா? இது வரைக்கும் எப்படி போட்டணும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன பண்ணுவோம்? இதை கம்ப்ளீட்டா இதுல எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க, இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம்பா. சரிங்களாம்மா? சரிங்க. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ. Thank you, sir.